சைடுல அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பா? சொன்னா வா உறவினர்கள் சார்பில் அனுப்பியிருந்தா யாரா இருக்கும்? எங்க இருந்து அனுப்பியிருக்காங்க? எல்லாரும் முடிச்சிடலாங்க ஆளு அப்படி அனுப்புறதுக்கு. உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்க? அதான் எனக்கு. வணக்கம், வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிட்ல இருந்து வந்திருக்கோம். உங்களோட பேர்? தினேஷ். பிள்ளைங்க பேர்? யுவாசினி. சரி, பிள்ளைக்கு முதலாவது பர்த்டே என்ன? ஆமா. இந்த நேரத்துல சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? சொன்னா வா யார் அவங்க? ஃப்ரெண்டா? வேற யாரா இருக்கலாம்? நம்மளா வர்றதான் இருக்கு. நம்மளா அவராதான் இருக்கு. சரி, பெஸ்ட்டுக்கு இந்த கையில இருக்கிற கிஃப்ட் வாங்கி கொள்ளுங்க. பிள்ளைக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி சரியா. சரி சரி என்ன? அப்ப அம்மா சொல்லுங்க, உங்களுடைய கணவருடைய சார்பில் இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருக்காங்க? துவா. உறவினர்கள் சார்பில் அனுப்பியிருந்தா யாரா இருக்கும்? ஒரு தடவை இல்ல. கணவர்கள் சைடுல யாருமே அனுப்பியிருக்க மாட்டாங்க. சரி, அப்ப உங்களோட சைடுல அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்காங்க? ஒரு தடவை இல்ல. ஒரு தடவை இல்லைன்றீங்க. ஸ்பெஷலா உங்களுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. எங்க இருந்து அனுப்பியிருக்காங்க? சரி, வெளிநாடுல இருந்து அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? வெளிநாட்டுல அனுப்புறது எங்களுக்கு அப்படி உதவி இல்லை. ஒரு தடவை இல்ல. ஆனா நீங்க சரியா சொல்லாட்டா சரி, உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கிஃப்ட பாப்போம். லப்பாண்ட கையில இருந்து உங்களுக்காக வந்திருக்க பொம்மையை வாங்கி கொள்ளுங்க. உங்களுடைய மனைவியின் சைடுல அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அனுப்புறது யாரும் இல்ல. அனுப்புறது யாருமே இல்ல. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு 4 சகோதரன் என்னோட. சரி, அப்ப உங்களோட சகோதர வழியில அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? எல்லாரும் முடிச்சிடலாங்க ஆளு அப்படி அனுப்புறதுக்கு. ஸ்ரீலங்காவில இருந்தாலும் அனுப்பியிருக்கலாம். அப்படி ஸ்ரீலங்காவில கொண்டு அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? நான் அப்படி செய்யற அளவுக்கு இல்ல. செய்யற அளவுக்கு இல்ல. உங்களுடைய மனைவியின் சைட்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? அனுப்புறது சான்ஸ் இல்ல. உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்க? அதான் எனக்கு. அதான் அக்கா சொல்லாம யோசிச்சு பண்ணிக்கலாம். ஸ்பெஷலா இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். லப்பாண்ட இருந்து அடுத்த கிஃப்ட வாங்கி கொள்ளுங்க. சரி, பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைய அனுப்பி இருக்காங்க, வச்சு விளையாடுற இருக்காங்க. சரி, இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்பி இருந்தா யாரா இருக்கலாம்? யாருமே அனுப்பி இருக்க மாட்டாங்க. உங்க சைட்ல இருந்து பர்த்டே செய்யறேன்னு தெரியாது. ஒருத்தருக்குமே சொல்லல. தெரியாது. அவ சிலவுல அவர் எக்ஸ்டர் ஃப்ரெண்ட் இருக்க சொன்ன மாதிரி அத தாங்க போன செக் பண்ணி கொண்டல. போன் பண்ணி சொல்லிட்டா தெரியாம நிக்கறத தெரியல. ஆனா இந்த கிஃப்ட் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில தான் வந்திருக்குது. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்க? 3 பேர். அப்படி உங்க சகோதரங்களை அனுப்புறேன்னு சொன்னா யாரா? உங்களுக்கு தெரியாண்டே செய்யறேன். சிலவுல வேற யாருக்கெல்லாம் மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? சரி, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கு? என்ன உங்களை தேடி கிஃப்ட் வாங்குறீங்களா? நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா சரி, உங்களுக்காக ஒரு குழு ஒன்று தரேன். இந்த கிஃப்ட் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து தான் வந்திருக்குது. முக்கியமா அப்பாண்ட சகோதர வழியில இருந்து தான் வந்திருக்குது. அப்படின்னு சொன்னா யாரா இருக்கலாம்? யாருக்குமே தெரியாது. சரி, என்ன தெரியாது யாருக்கு. ஒருமே சொல்லு இல்லையா? ஏதோ ஒரு வகையில அறிஞ்சுதான் அனுப்பி இருக்காங்க. உங்களுக்காக ஆதிரன் ஆதித்யன் வந்திருக்குது. யார் அவங்க? தங்கச்சின்னா பிள்ளை இல்லைண்ணா. அப்ப உங்கள்கிட்ட சகோதர வழியாவது தங்கச்சிட்டே தான் வந்துருக்கு. தங்கச்சி குடும்பத்திலே தான் வந்திருக்குது. ஆனா நீங்க யாருமே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா அவங்க கடல் கடந்திருந்தாலும் இந்த இடத்துல கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. சந்தோஷமா? சந்தோஷம் இருந்தா சந்தோஷம் செய்யற அளவே இல்லையா? சரி, என்னாலும் நீங்க கொண்டாடுற நிகழ்வில தாங்கள் பங்கு கொள்ள முடியாட்டாலும் தங்களுடைய கிஃப்ட் வரணும்னு சொல்லி கடல் கடந்திருந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு அனுப்பி இருக்காங்க. ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. சரி அக்கா, என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்க்கல, சந்தோஷமா இருக்கு. யாருமே எதிர்பார்க்கலாங்க. அவ்வளவு தூரத்துல பிள்ளைக்காக அனுப்பி இருக்காங்க. எனவே இதே மகிழ்ச்சியோட நீங்க காலத்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட பிள்ளைக்குரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஆதிரன் ஆதித்யன் சார்பாகவும் உங்களுடைய தங்கச்சி குடும்பம் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் லப்பான் சார்பாகவும்